மாதிரி கார்லிக் பிரெட் வீட்லேயே சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் 2 ஸ்லைஸ் பிரெட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுட்டு அது கூட 7 பல் பூண்டு எடுத்து நல்லா துருவி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு கொத்தமல்லி தலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டு அதையும் சேர்த்துட்டு ஓரிகோனா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தாங்க. இது பீஸாவுக்கு போகிற டாப்பிங் தான். நான் இன்றைக்கி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது, பட்டர்லேயும் உப்பு இருக்குது, ப்ரெட்லேயும் உப்பு இருக்கனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள் ஸ்லைஸை எடுத்து ப்ரெட்டில் நல்லா 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா தடவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தவாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டர் விட்டால் போதும், ஏன்னா இதிலே பட்டர் இருக்குது. சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷம் போட்டு திருப்பி எடுத்து பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இது நம்ம கடையில் ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற கார்லிக் ப்ரெட் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாயந்தரம் ஸ்நாக்ஸாக இது கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வீட் ப்ரெட்டில் கூட செய்யலாம், செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.